பூமியிலுள்ள அனைத்து சிவாலயங்களையும் தரிசித்த பலன் கிடைக்க செய்யும் சிவாலயம் பற்றி தெரியுமா? திருத்தெங்கூர் வெள்ளிமலைநாதர் கோவிலை தரிசித்தால் பூமியிலுள்ள அனைத்து சிவாலயங்களையும் தரிசித்த பலன் உண்டு. வெள்ளிமலைநாதர் திருத்தெங்கூர் தல வரலாறு. இறையவர் பெயர் திருப்பெயர் ரஜதகிரீஸ்வரர். வெள்ளிமலைநாதர். இறைவியார் திருப்பெயர் பெரிய நாயகி. தலமரம் தென்னை. தீர்த்தம் சிவகங்கை. வழிபட்டோர் லக்ஷ்மி தேவி, நவகிரகங்கள். தேவார பாடல்கள். சம்பந்தர் ஒரைசை வல்வினை. தல வரலாறு. சூரியன் வழிபட்டதால் அருணபுரம் என்றும், பிரம்மன் தீர்த்தம் உண்டாகி வழிபட்டதனால் பிரம்ம தீர்த்தம் என்றும், கந்தர்வன் ஒருவனிடம் குட்ட நோய் நீங்க பெற்றதால் குஷ்டரோகஹரம் என்றும், வழிபட பலன்கள் எளிதில் பெற்றுத்தக்க தலமாதலில் சர்வ உத்தமபுரம் என்றும், ஐந்தெழுத்தும் இறைவனை வழிபட்டதால் பஞ்சாட்சரபுரம் என்றும், 5 தீர்த்தங்கள் இருப்பதால் பஞ்சதீர்த்தபுரம் என்றும், இறையருளால் அமுதம் கிடைக்க பெற்றதால் அமுத வித்யாபுரம் என்றும் இதற்கு பல பெயர்கள் உள்ளன. ஒரு சமயம் உலகம் முழுக்க பிரளயம் எழும்பி கடல் நீர் உலகம் முழுவதையும் மூழ்கடித்துக் கொண்டிருந்தது. இத்தலத்தில் விருப்பமாக எழுந்தருளியிருந்த உமாதேவி சிவபெருமானிடம் தனக்கு மிகவும் விருப்பமானதும் அடியார்கள் நிறைந்துள்ளதுமான இத்தலத்தை மட்டும் பிரளயம் விழுங்காமல் காத்தருள் வேண்டும் என்று விண்ணப்பித்தாள். சிவபெருமானும் உமையின் விருப்பத்திற்கிணங்க இத்தலத்தின் பெருமையை உலகறியும் பொருட்டு காத்தருளினார். அதன்படி உலகம் முழுக்க கடல் நீரால் கொல்லப்பட்டும் இத்தலத்தில் மட்டும் தெளிந்த நீர் தேங்கி நின்றதால் இத்தலம் திருத்தெங்கூர் என்று பெயர் பெற்றது. உமாதேவியின் விருப்பப்படி பிரளயத்தில் மூழ்காமல் இருந்த இத்தலத்தை பற்றி கேள்விப்பட்ட மகாலட்சுமி இத்தலத்திற்கு வந்து சிவபூஜை செய்து நிரந்தரமாக இங்கேயே தங்கினாள். திரு என்னும் லட்சுமி வந்து தங்கியதால் இத்தலத்திற்கு திருத்தங்கூர் என்று பெயர் ஏற்பட்டது. உமையம்மைக்கு விருப்பமான தலம் என்பதையும் திருமகள் வந்து சிவபூஜை செய்த தலம் என்பதையும் தெரிந்து கொண்ட நவகிரகங்கள் இத்தலத்திற்கு வந்து தத்தம் பெயரால் ஆளுக்கொரு சிவலிங்கத்தை நிறுவி பூஜித்து பலனடைந்தார்கள். தென்னை மரங்கள் வளம் பெற்ற ஊராதலில் தெங்கூர் என்று இத்தலத்திற்கு பெயர் வந்ததும் என்றும் கூறுவர். அதற்கேற்ப தென்னை மரமே இத்தலத்தின் தலவிருட்சமாகும். சிவகங்கை தீர்த்தம். கங்கை நதியில் நீராடுபவர்களின் பாவங்களை சுமந்து வாடிய கங்கை அந்த பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள பூலோகத்தில் உள்ள பல தீர்த்தங்களில் மூழ்கி சிவபூஜை செய்தாள். அப்படியும் பாவம் முழுவதும் போய்விடவில்லை. இந்த நிலையில் இத்தலத்தின் சிறப்பை பற்றி அறிந்தாள். சிவபெருமானிடம் தடையை அலங்கரிக்கும் கங்காதேவி திருத்தங்கூர் வந்து கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் நீராடி 48